அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கங்கள். இம்மார்கழி திருநாளிலே ஆண்டாளை சேவிக்கக்கூடியவரும் எம்பிரானை சேவிக்கக்கூடியவரும் ஓதக்கூடிய பாடல்களான திருப்பாவை திருவெம்பாவையின் 8ஆம் பாசுரம் குறித்து காண்போம். குங்குமம் அப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மணநீர் அங்கவனோடு உடன் சென்ற காணைமேல் மஞ்சன மாட்டு கணா கண்டேன் தோழினா. திருப்பாவை பாடல் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது களமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆகா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். இதன் பொருள், மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே, அழகு சிலையே, கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன. எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டும் என அவசரப்படுத்துகிறார்கள். ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கின்றோம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மலர்களை வென்றவனுமான தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆஹா என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே, உடனே கிளம்பு என்பதாகும். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆலா இனி அல்லேன் எனலாமே. திருவெம்பாவை பாடல் 8. கோழி சிலம்பச் சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்கால் அணையே பாடேலோர் எம்பாவாய். இதன் பொருள், தோழியை எழுப்ப வந்த பெண்கள், அன்பு தோழியே, கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சிடுகின்றன, சரிகம பதனி என்னும் 7 ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன, நம் அண்ணாமலையார் கோயிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையிலே உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவனது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாயே. இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே, இன்னும் பேசமாட்டேன் என்கிறாயோ? வாழ்க நீ. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியுமல்லவா? அப்படிப்பட்ட பெருமையுடைய அவரை, உலகத்துக்கே தலைவனான சிவனை, ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு என்பதாகும். மாதங்களில் சிறப்பான மார்கழியில் சூரிய பகவான் குரு பகவான் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் தேவர்கள் கண்விழிக்கும் காலமாகும். அதாவது அவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம். இவ்வேளையிலே நாம் அனைவரும் எழுந்து இறைவனை தரிசித்தால் நமக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் தருவார்கள் என்பது காலம் காலமாக நாம் நம்பிக்கொண்டிருக்கும் வழக்கம். ஆகையினாலே இம்மார்கழி மாதத்தில் அனைவரும் எழுந்து இறைவனின் ஆசியை பெற்று வாழ்வில் நலம் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.